42% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது யாரோட உழைப்பு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு. நீங்க அதுக்கு ஒரு துளி கூட எடுத்து வைச்சதில்லை. இன்னைக்குதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் வன்முறை எல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த நிலையை நோக்கி அதை தாண்டிய ஒரு ஆபத்தான பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தொகுதியில ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்ல. இந்த 60 ஆண்டு காலங்களாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறார்கள், எத்தனை பேர் இந்த சமூகத்திலே மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் பொருளாதார விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்ற சூழலை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். இதையெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த போராட்டங்களை அதை செய்வதற்கு நம்முடைய தலைவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த போராட்டங்களை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு எத்தனையோ கதைகளை சொல்லி தருகிறீர்கள். அதுல இந்த கதைகளையும் அவர்களிடம் எடுத்து போய் சேருங்கள் சேருங்கள். சேர்த்தால்தான் அடுத்த தலைமுறை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமுறையாக உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.